உங்க திட்டத்தில் இந்த சபை என்ற ஒரு திட்டம் போட்டதுக்கு நன்றி இயேசுவே. சர்ச் என்ற ஒன்று மட்டும் இல்லைன்னா ரொம்ப விறுவிறுன்னு ஓடிட்டு இருக்க இந்த உலகத்தில் ஸ்பீட் பிரேக்கே இருக்காது. நமக்கு வேர்ல்டு அப்படி தான் போயிட்டு இருக்கு 120 ஸ்பீடில். ஆனால் லைட்டாக ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் சண்டே சர்வீஸும் புதன்கிழமையும். இதில் என்ன நடக்குது? இன்ஜின் கொஞ்சம் கூல் ஆகுது, மறுபடியும் ஒரு எக்ஸலேட்டர் கொடுத்து ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்சு மறுபடியும் நம்முடைய ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் அவருடைய ஆதீன திட்டத்தில் இந்த சபை என்கிற திட்டத்தை மாத்திரம் தீட்டாது இருந்திருந்தால் ஆஹா நம்முடைய நிலைமை என்ன? அதான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலியமாய் விளங்குகிறது. அவருடைய அனந்த ஞானம் வேற எங்கேயோ விளங்கல, அது சபையின் மூலியமா தான் விளங்குகிறது. சபைக்கு மீது ஒரு கனம் வரட்டும், ஆராதனைகளுக்கு மீது ஒரு உணர்வு வரட்டும், ஒரு நல்ல பிரிஸ்க் வரட்டும். ஆஹா இன்னைக்கு நான் அப்பாவை 2 மணி நேரம் துதிக்க போறேன், நான் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போக போறேன், என்னுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் வரப்போகுது, என்னுடைய பாடியில ஒரு மாற்றம் வரப்போகுது, என்னுடைய ஆத்மால ஒரு மாற்றம் வரப்போகுது, என்னுடைய பினான்சியல் ஒரு மாற்றம் வரப்போகுது.